குட்டி எதுக்கு சார் இந்த போட்டி? இந்த போட்டி இப்ப தேவையா? போட்டியாம் போட்டி. பெத்தவங்களுக்கு சோறு போடாம அனாத ஆசிரமத்துல சேர்க்கிற பிள்ளைங்களுக்கு மத்தியில என் குட்டி என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அவனை போய் இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களே சார். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. என் குட்டியை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். லக்ஷ்மி மேடம், புள்ள பாசம் உங்க கண்ணை மறைக்குது. நானும் உங்களை போட்டி கூப்பிட்டேன். உங்க பையன் உங்களை அழைச்சிட்டு வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுறேன்னு சொல்லி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. என் பிளாட்டுக்கு வந்து அவர்தான் இந்த போட்டிக்கு அடி போட்டாரு. சந்தோஷ் தான் கூட்டிட்டு வந்தியா? உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நீங்க கோவப்பட வேண்டியது என் மேல இல்ல, சந்தோஷ் மேல. அப்புறம் ஏதோ கிழமெல்லாம் கேட்டாங்களே, என்ன அது? எவ்வளவு முட்டாள்தனம். யாராவது அம்மா பிறந்த கிழமை எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? இது பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் தனியா இருக்க விடுமா ப்ளீஸ். இந்த ஹரி சாருக்கு இதெல்லாம் தேவையா பவி? என்னோட குட்டிக்கு என்ன பத்தி தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? அவரு என்னத்த பண்ணுவாரு? சந்தோஷ் தானே அவர்கிட்ட போய் வம்பு எடுத்திருக்கான். குட்டி இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருந்தான். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாரே பவி. சில நேரத்துல நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற எதிரினால கூட நமக்கு நல்லது நடக்கும். இப்படி நல்லது பண்றேன்னு சொல்றவங்க கெடுதல் பண்ணுவாங்க. இப்ப ரூம்குள்ள வேற போய் பூட்டிக்கிட்டான். வெளியே வரும்போது பழைய சந்தோஷா வருவானா இல்ல மனசு மாறின புது சந்தோஷா வருவானான்னு வேற தெரியலையே. சோ உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சிருச்சு, அதானே? ஆமா சார். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பசங்களும் அம்மா மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார். அது எப்படி சார் அம்மாவை புரிஞ்சுக்கிறது? The most difficult question I have ever faced. எப்படி அம்மாவை புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா இதை யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது சந்தோஷ். அது ஒரு விதமான கனெக்ஷன். நாம குழந்தையா இருக்கும்போது நமக்கு பசிச்சா சொல்ல தெரியாது. ஆனா நம்ம அம்மா அதை புரிஞ்சுப்பாங்க. அப்பவே இந்த கனெக்ஷன் உருவாயிடுச்சு. அதத்தான் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. நாம வளர வளர அம்மாவை தவிர பல விஷயங்கள் மேல பற்று வந்ததால அந்த கனெக்ஷனை மறந்துட்டோங்கிறத விட பெரிய அட்டென்ஷன் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாம். சின்ன வயசுல அம்மா மட்டும்தான் நம்ம உலகம். அவங்களையே சுத்தி சுத்தி வருவோம். அதே இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. குட்டி, உன் மேல எந்த தப்பும் இல்லடா. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல பவி, நான் இப்ப என்ன சொல்லணும் அத்தை? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னது இது? நீ வெளியில போறியா? ஒரு 5 நிமிஷம் இரு, நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு போ. இங்க வாங்க வாங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிறீங்க. ஓகே? எதுக்கு சந்தோஷ்? பவி, we are going for a drive. வெளியே தான் சாப்பிட போறோம்.
இங்க எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா 5 நிமிஷத்துல நீங்க ரெடி ஆவறீங்க. நம்ம வெளியே தான் சாப்பிடுறோம். ஓகே, போய் ரெடி ஆகுங்க. அம்மா போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. போங்க போங்க. கோ 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 கோ. அம்மா போங்கம்மா. போங்க 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 போங்க. அம்மா சீக்கிரம் டேய் போங்கம்மா. ஹலோ என்ன நீயா? சொல்ற? வா 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 வா. டிரைவா வா. நிஜமாவா? வா பவி போ. சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. ரெடி ஆகுன்னு சொல்றேன்ல. அம்மா சீக்கிரம். அம்மா வாங்கம்மா. உள்ள வாங்க. என்னாச்சு? ஓ ஐயோ சாரி 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 சாரி. இப்போ ஓபன் பண்ணுங்க. ஆ, ஆ. வாங்க நல்லா உட்காருங்கம்மா. அந்த டோர் அப்படியே சாத்துங்க. அப்படியே பிடிச்சி இழுங்க. இழுங்க. ம். ஆ. எப்படி கம்ஃபர்டபுளா உட்காருங்கம்மா. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சாஞ்சு உட்காருங்க. இப்படி சூப்பரா. ஆ? ஒரு நிமிஷம். சீட் பெல்ட் போட்டுறணும். ம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தள்ளி உட்காருங்கம்மா. ஓகேவா? ஆ? ஓகே. எதுக்கு இத மூடுற? வேர்க்கும்ல. இத தர. இருங்கம்மா. ஏசி போடுறேன். வேர்க்காது. எப்படி இருக்கு? ஆ? சூப்பரா இருக்கா? நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கு. இதுல இப்படி பாட்டு போடலாம். என்ன பாட்டுமா போட்டோம்? வேண்டாம் வேண்டாம். எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ம். அம்மா கிளம்பலாமா? போலாம் ரைட்? ஆ. குட்டி, என்னோட அம்மா இந்த சின்ன வெங்காய ஊத்தப்பம சூப்பரா செய்வாங்க. ம். அவ்ளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நான் குழந்தையா இருக்கும்போது அழுதா இததான் செஞ்சு கொடுப்பாங்களாம். உடனே நான் அழுகையை நிறுத்திடுவேனா. என்னோட பாட்டி தான் சொல்லுவாங்க. குட்டி, இது சாப்பிட்டு பாக்குறியா? ம். இந்தா. ம். இந்தா பவி, நீயும் சாப்பிடுமா. சூப்பரா இருக்குமா? ஆ எப்படி இருக்கு? ம். ம், நல்லா இருக்குல்ல? ம். நீங்க சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது செத்து போயிடணும். அம்மா